எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐயோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆக போகுதோ என்று பயப்படாதிருங்க பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையை நாமே செயல்படுத்த நிறைய நேரத்துல முயற்சி செய்கிறோம். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நோக்கி பார்க்கிறோம், இல்லைன்னா நம்ம பெற்றோரை பார்க்கிறோம், இன்னும் உலகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை தவிர எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்றோம். எல்லாம் முடியாம போற நேரத்துலதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிறோம். ஒன்னும் முடியலன்ற பிறகுதான் முட்டி போடும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வேன். இல்ல பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 121, 1, 2 போன்ற வசனங்களை பார்க்க போகிறோம். சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது யார் பாடின பாடல்? இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை போன்ற பண்டிகைகளை ஆசரிப்பதற்காக உயர மலையில் இருக்கிற ஒரு பர்வதத்திற்கு வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஏறி செல்வது வழக்கம். பஸ்கா பண்டிகையின் அநேக பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போவார்கள். அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது தேவாலயத்தில் தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அங்கு கொண்டாட்டங்கள், இன்னும் பலி செலுத்துதல், இன்னும் துதி செலுத்துதல், இன்னும் ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். தேவாலயத்தில் தான் ஆண்டவரோடு உண்மையான ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த பாடலை தாவீது பாடியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். தாவீது சவுலுக்கு பயந்து குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற காலங்களிலே அவன் பாடியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அவனுடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர் தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதுபோல தான் நீங்களும் சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. நம்ம அதற்காக தான் ஆலயத்திற்கு ஓடி வருகிறோம். ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையை அனுப்புவார், அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புவார் என்று நம்பி ஓடி வருகிறோம் அல்லவா? இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இரவும் பகலும் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். அதோடு கூட நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலையும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 27, 12, 13 போன்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 27:12. அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பெரிய எக்காலம் கடைசி நாட்களிலே ஊதப்படும். இந்த எக்காலம் எதை குறிக்கிறது? நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்னும் கடைசி நாட்களையும் அது குறிக்கிறது. எக்காலம் ஓதுன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு தேவாலயத்திற்கு வருவார்கள். கர்த்தரை மனதார துதிப்பார்கள். அவர்கள் தேவைகளுக்காக அழுது புலம்புவார்கள். இந்த எக்காலத்தை கடைசி நாட்களிலே ஊதும் பொழுது சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்திற்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அசீரியா தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து, ஏன் உலகம் முழுவதிலிருந்தும் வருவார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஜனங்கள் தேவனை மிகவும் பயபக்தியோடு தொழுது கொண்டார்கள். எக்காலம் ஓதுன உடனே எப்போ எக்காலம் ஓதப்படும் என்று காத்து கொண்டிருந்து தங்களுடைய வீடுகளிலிருந்து தேவனுடைய கூடாரத்திற்கு ஓடி வருவார்கள். தேவாலயத்தை மீதே அவர்கள் கண்கள் இருந்தது. தேவாலயம் அவங்க இருந்த வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் கூட அவங்க வசித்த கூடாரங்களுக்கு நடுவில் தான் இருந்தது. அப்போ தான் அவங்க எல்லாரும் தேவாலயத்தை பார்ப்பார்கள், தேவனுடைய கூடாரத்தை பார்ப்பார்கள் என்பதற்காக அவருடைய கண்கள் கர்த்தர் மீதே நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய மேகம் எப்பொழுது அந்த கூடாரத்தில் இறங்கும், எப்பொழுது நாம் எழுந்து வேறு இடத்திற்கு புறப்பட்டு போவோம் என்று அதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய பொருட்களை எல்லாம் கட்டி கொண்டு ஆயத்தமாக இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அதே போல உங்கள் நடுவிலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் மேகமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கடைசி நாட்களில் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏசாயா 2:2 என்ற வேத பகுதியை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே எக்காலம் மூதப்படும் பொழுது இந்த காரியமெல்லாம் நடக்கும். கோவிட் கொடிய வியாதி வந்த அந்த வருஷத்தில் நான் வேதம் வாசித்து கொண்டிருந்த பொழுது ஓசியா 8:1 ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதில் வேதம் சொல்லுகிறது, ஓசியா 8:1 உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் உன் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். இந்த காரியத்தை சொன்ன பொழுது ஒரு பயங்கரம் என்னை பிடித்தது. ஜனங்கள் எல்லாரும் என்னை மீறி நடக்கிறார்கள், ஆகையினாலே தேவாலயத்தின் மீது சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். என் தலையில் இந்த வசனத்தை வைத்து அடித்தது போல இருந்தது. பயந்து அலறினேன், ஆண்டவரே இது என்ன என்று. என் கணவரோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், வேற ஒன்றும் இல்லை, இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் உன்னை ஜெபிக்க சொல்லுகிறார், எக்காலத்தை ஓதும்படி சொல்லுகிறார். ஆகையினால இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் காருண்யால சீஷால இருக்கிற ஜனங்களை கூட்டி நீ தினமும் ஒரு நேரத்தை குறித்து ஜெபி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். மத்தியானம் 1 முதல் 1:30 வரைக்கும் நாங்கள் எக்கால ஜெபம் என்ற அந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எக்காலத்தை ஊதும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கூடி கூடி ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெப ஐக்கியத்தோடு தொடர்பு கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் நாங்கள் டிவியிலலாம் அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் ஜெபகோபுரத்திற்கு வாங்க. இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரத்திற்கு வந்து மற்றவர்களுக்காக ஜெபிங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய வருகை மிகவும் 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 சமீபமாக இருக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பக்தன் சொன்னான். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு அநேக காரியங்கள்
இருக்கிறது. சோஷியல் மீடியா, இன்னும் ஆன்லைன் என்னெல்லாமோ வந்திருக்கிறது. அதுவும் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேடுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. உலக ஜனங்களை பின்பற்றி அவர்களைப் போல உடை அணிவது, அவர்களைப் போல செயல்படுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து சொல்கிறார், நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருப்போமாக. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவரால் நம்முடைய சின்ன பிரச்சனையை பொறுப்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்குமா பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவரே நம்மை உருவாக்கினார். பூமியை உருவாக்கினவர், வானத்தை உருவாக்கினவர், உங்களையும் உருவாக்கினார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் பிரியமானவர்களே. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சகல காரியத்தையும் நமக்கு செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றாகிலும் தடைபடாது. கர்த்தர் ஒவ்வொன்றையும் நம் வாழ்க்கையிலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர், அதை செயல்படுத்துவீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுவோம். ஐயோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆக போகுதோ என்று பயப்படாதிருங்க பிரியமானவர்களே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கட்டாயம் ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். ஒரு முறை மாடல் T என்ற ஒரு கார் புதிதாக தயாரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒருவர் அந்த காரை ஓட்டி சென்றார். பழைய கார். அதை ஓட்டி கொண்டு போன பொழுது திடீரென்று அந்த இன்ஜின் நின்று போனது. அவர் என்னெல்லாமோ செய்து பார்த்தார், அது ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு பெரிய லிமோசின் கார் வந்து நின்றது. அந்த காரில் பின் சீட்டில் இருந்து ஒருவர் இறங்கி என்ன நடக்கிறது என்று கேட்டு, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டார். உடனே இவரும் சரி என்று சொன்ன பொழுது அந்த காருடைய பானட்டை திறந்து அந்த இன்ஜினை ஒரு கொஞ்சம் நொடி பொழுதுதான் வேலை செய்தார். அது உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பித்தது. அப்பொழுது இந்த காரை ஓட்டுனவர் கேட்டார், நீங்கள் யார், உடனே இதை ரிப்பேர் பண்ணிட்டீங்களே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தான் இந்த காரை உருவாக்கினப்பா, என் பேர் தான் ஹென்ரி ஃபோர்ட், இந்த ஃபோர்ட் காரை நான் தான் உருவாக்கினேன், எனக்கு தெரியாதா இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்று கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையை நாமே செயல்படுத்த நிறைய நேரத்தில் முயற்சி செய்கிறோம். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை நோக்கி பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம பெற்றோரை பார்க்குறோம், இன்னும் உலகத்தை பார்க்குறோம். ஆண்டவரை தவிர எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுறோம். எல்லாம் முடியாமல் போகிற நேரத்தில் தான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிறோம். ஒன்றும் முடியலன்ற பிறகு தான் முட்டி போடுவோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. இல்லை பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவருக்கு எல்லாம் தெரியும் பிரியமானவர்களே. அவரே உங்கள் வாழ்க்கை படகை ஓட்டுகிறவர். ஒத்தாசையை அனுப்ப வேண்டும் என்று நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, முதலாவது தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற
உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்ன சொல்லுகிறான்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? கர்த்தர் எனக்கு செய்து முடிக்க போகிறார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் மீது அவ்வளோ அன்பு வைத்திருந்தான், பாசத்தை வைத்திருந்தான். பிரியமானவர்களே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுங்க. அப்படி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருப்பார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இதுதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பது. எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். ஆரம்பம் பண்ணின தேவன் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவன் சொல்லுகிறான் 3ஆம் வசனத்தில் பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போவுமே போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். எப்படியாவது நம்மை கவிழ்க்கலாம் என்று சத்துருக்கள் நம்மை சூழ இருக்கதான் செய்கிறாங்க. அதனால்தான் தாவீதும் கதறுகிறான், ஆண்டவரே என்னோடு வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடும், என்னை அவர்கள் நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்திருக்கிறார். கஷ்டமான சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் எங்களை பொறுமையாக இருக்கும்படி செய்தார். பொறுமையாயிரு, ஜெபத்திலே உறுதியாயிருங்க, என்னிடத்துல சந்தோஷமா இருங்க என்று சொன்னார். ரோமர் 12:12 எங்களுக்கு காண்பித்தார். அதை வாசிக்க கேட்போமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கு விரோதமாக யார் எழும்பும் பொழுதும் இந்த வசனத்தை நினைவு கொள்ளுங்க. ஜெபத்தில் உறுதியா இருங்க, பொறுமையா இருங்க, என்னிடத்துல சந்தோஷமா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோனாவும் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் மீனின் வயிற்றில் இருந்த பொழுது ஜெபிக்கிறான். யோனா 2, 3, 4 போன்ற வசனங்கள், அதை வாசிக்க கேட்போமா? யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். 9th verse. நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10ஆம் வசனத்தில் கர்த்தர் அதன் பிறகு மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே காக்கி விட்டது. நான் உமக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், நீர் என்னை தள்ளி விட்டீர், சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே என்று அந்த நேரத்துலையும் கதறுகிறான். அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஒரு அருமையான காரியத்தை அவன் செய்கிறான். 9ஆம் வசனத்தில் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் அதற்கு பலனை நாம் காண்போம். என்னுடைய அம்மா அப்படி தான் ஜெபித்தாங்க. 20 வருஷத்துக்கு மேலாக என்னுடைய தகப்பனாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் ஒன்றும் முடியல. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. எங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அந்த பிள்ளை நான் தான். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்படி பொருத்தனை பண்ண ஒரு சில நாட்களிலேயே என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார்.
ஒரு ஆலயத்திற்கு போய் நேர் முழங்கால் போட்டு கதறி அழுதார். நாங்கள் அதன் பிறகு முழு குடும்பமாக குடும்ப ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்படி தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பொருத்தனையோடு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திற்கு சீக்கிரம் பதில் வரும். அது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஒரு அருமையான சாட்சி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கமலா என்ற ஒரு சகோதரி குர்தாஸ்பூர் பஞ்சாபில் இருந்து இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. 2017 அவங்களுக்கு பயங்கர தலைவலி வந்தது. வெகு நாட்கள் இந்த தலைவலி இருந்தது. அவங்க ஒவ்வொரு மாத்திரையாக மாற்றி மாற்றி சாப்பிட்டார்கள். இன்னும் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க வேறு மாத்திரையை கொடுத்தாங்க. தினமும் தலை வலிக்கும் பொழுதெல்லாம் மருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. 5 வருஷம் தலைவலி. அவங்க தையல் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. தைக்கிறதுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் வேதம் வாசிக்க முடியல. கதறி அழுதாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என்னை விட்டு எடுத்து போடாதரோ சுவாமி, நான் எங்கே போவேன் என்று அழுதார்கள். அந்த நேரத்தில் தான் பாருங்கள், 2019 குர்தாஸ்பூரில் பஞ்சாபில் இயேசு அளிக்கிறார் பிரேயர் டவரை நாங்கள் திறந்தோம். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி வந்தார்கள். ஜெப வீரர்களோடு கூட ஜெபித்தார்கள். நாட்கள் கடந்தன. அந்த தலைவலி இன்னும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதன் பிறகு மருத்துவர்கள் அவர்களை சோதித்து பார்த்தார்கள். ஒரு நாள் அவங்க கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே, இது எதனால் இந்த தலைவலி வருது எனக்கு காட்டும் என்று அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தார். ஒரு விஷனை காண்பித்து அவர்களுக்கு பிரெயின் டியூமர் இருப்பதையும் அந்த கட்டியையும் அவர்களுக்கு காண்பித்தார். இதனால் தான் அவனுக்கு தலைவலி வருது என்று சொன்னார். உடனே மருத்துவரிடத்தில் போய் செக் பண்ண போன பொழுது உடனே MRI ஸ்கேன் செய்யப்பட்டது. அவரும் அதை உறுதி செய்தார். உனக்கு இந்த கட்டி இருக்கிறது, நீ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப செக் பண்ணி பாரு என்று அனுப்பினார். ஜலந்தர் என்ற ஊருக்கு போனார்கள். அங்கு அவர்களை பார்த்துவிட்டு, எங்களால் இது முடியாது, நீங்கள் சண்டிகருக்கு போய் செக் பண்ணுங்க என்று சொன்னாங்க. அங்கே போய் பார்த்த பொழுது அவங்க உடனே ஆப்ரேஷன் செய்யணும் என்று சொன்னார்கள். அதற்கு மிகுந்த பணம் செலவழியும் என்று சொன்னபடினால அவங்க இன்னும் டைம் கேட்டாங்க. நவம்பரில் இந்த சர்ஜரியை வச்சுக்கலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதிகமாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் என்பதற்காகவும் நேரத்தை தள்ளி போட்டார்கள். ஒரு நாள் 2023 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் என்னுடைய கணவர் ஜூம் மூலமாக அங்கிருந்த ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவங்களும் அந்த ப்ரேயர் டவருக்கு வந்திருந்தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, ஆண்டவரே, நீர் இந்த டியூமரை சுகமாக்கினால் நான் அந்த சர்ஜரிக்கு எவ்வளோ பணம் கொடுக்க சேர்த்து வைத்திருக்கிறேனோ அந்த பணத்தை அந்த ப்ரேயர் டவருக்கு நான் கொடுத்துருவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம்! அந்த நேரத்தில் யாரோ அவங்க தலையில் கை வைக்கிறது போல இருந்தது. அந்த நொடியில் அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் அவங்களுக்கு இந்த தலைவலியை முற்றிலும் எடுத்து போட்டார். நல்லா கண் பார்க்க முடிந்தது. தைக்க ஆரம்பித்தாங்க, வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. கடைசியில் நவம்பர் அவங்க சொன்ன குறித்த அந்த சர்ஜரி டேட்டும் வந்தது. மருத்துவர் இடத்துல போய் சொன்னாங்க, எனக்கு தலைவலி இல்லை, எனக்கு நல்ல கண்ணு தெரியுது இப்போ என்று சொன்னாங்க. அப்போவும் டாக்டர் அவங்கள நம்பலை. வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்று இன்னொரு MRI பண்ணி பார்த்த பொழுது அந்த கட்டி இல்லை என்ற ரிசல்ட் வந்தது. அந்த டாக்டருக்கு நம்பவே முடியல. இது எப்படி முடியும்? 5 வருஷம் இந்த கட்டி உங்களுக்கு இருந்திருக்குது, எப்படி இது திடீரென்று மறைய முடியும் என்று. இது கர்த்தர் செய்த அற்புதம் என்று அந்த சகோதரி பெருமையோடு சொன்னார்கள். ஹல்லேலூயா! இது போல நீங்களும் பொருத்தனை பண்ணி
கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு பிரியமானவர்களே. கர்த்தர் ரட்சிப்பு உங்களுக்கு வரும்படி செய்வார். யோனா சொன்னான், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. அதுபோல் என்னுடைய தாப்பனாருடைய அம்மாவும் அப்படி தான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. தாய்மார்கள் இப்படி ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நானும் என்னோட கணவரும் எங்கள் தாய்மார்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 18:15 தாவீது சொல்லுகிறான். அதை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 18:15. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசையின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் ஆழங்கள் தென்பட்டன, பூதலத்தின் அஸ்திபாரங்கள் வெளிப்பட்டன. தாவீது ஜெபித்தது போலவே நடந்தது. தண்ணீர்களின் ஆழங்கள் தென்பட்டன. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விட்டார். இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒத்தாசை பிரியமானவர்களே. நம்ம பிரச்சனையின் ஆழத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவர் தூக்குவார். அது வரைக்கும் உள்ள தூக்கி போட்டுருவார். கடைசி நேரத்தில் தான் தூக்கி எடுப்பார். அப்போ தான் நம்ம ஆண்டவரை நெருங்கி சேருவோம். நல்லா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடவே மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். அநேக ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீ ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் என்று சொல்லுவாங்க. நான் வாலிப வயதில் இருந்தபோது நான் கீழ்ப்படியவே மாட்டேன். நல்லா அடி விழுந்த பிறகு தான் ஆண்டவரே சொல்லி வேதத்தை எடுத்தேன். என்னுடைய அம்மா இறந்த பிறகு, என்னுடைய தாப்பனார் இன்னும் என்னுடைய சகோதரன் இறந்த பிறகு தான் ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொண்டேன். கர்த்தரை தேட ஆரம்பித்த பிறகு கர்த்தரின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு மேலே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்று பேர பிள்ளைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை காணும்படியாக இன்றைக்கு என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு போதுமானவர். நமக்கு ஒத்தாசையை அனுப்பி கொண்டே இருப்பார். நம்ம அவரை எவ்வளோ அதிகமாக நெருங்கி சேருகிறோமோ அவ்வளோ அதிகமாக அவர் கொடுக்கிற நன்மையை நாமும் ருசித்து கொண்டே இருப்போம். அடுத்தபடியாக எப்படி ஒத்தாசையை அனுப்புகிறார்? சங்கீதம் 44 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 44 3 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. பூர்வ நாட்களில் ஆண்டவர் இப்படி தான் கிரியை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு போன பொழுதெல்லாம் அவங்க பட்டயத்தினால வெற்றியை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அவங்க புயத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. யார் செய்தது? தேவனுடைய கரம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, தேவனுடைய கரம் அவங்கள மீது இருக்கும் என்று. அதுபோல தேவனுடைய கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அதனால தாவீது சொல்லுகிறான், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எங்கள் பிதாக்களுக்கு நீர் அற்புதங்களை செய்தீர், எங்களுக்கும் செய்ய எழுந்தருளும் என்று சொல்லுகிறான். இன்னும் சங்கீதம் 35:1 நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். 2ஆம் வசனத்தில் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. உம்முடைய கேடகத்தையும் பரிசயத்தையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும். அப்படிதான் ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறார்.
தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எதுக்கு வலது பார்சத்தில் இருக்கிறாராம்? நமக்காக யுத்தம் செய்வதற்காக நிற்கிறார். நம்ம எப்பொழுதும் அவர் நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது அவர் நம்முடைய வலது பார்சத்தில் வந்து நிற்கிறார். கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தானியேல் 3:28 பெரிய நேபுகாத்நேச்சார் ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு எப்படி அற்புதம் செய்தார் என்பதை கண்ணார கண்டது நிமித்தமாக அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தூதரை கூட அந்த நெருப்பில் நிற்கும்படி செய்தார். அந்த தேவதூதர் இயேசுவே என்று சொல்லுகிறார்கள். இயேசு வந்து நின்றார், அவங்க நடுவில் வந்து நின்றார், 4வது மனிதராக வந்து நின்றார். அப்படி தான் நம்ம தவிக்கும் பொழுது ஆண்டவர் நம் நடுவில் வந்து நிற்பார். இஸ்ரவேலின் ராஜாவாக உன் நடுவில் இருப்பேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி தான் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறார். ஒரு சகோதரர் தங்கராஜ் என்பவர் +2 படித்து கொண்டிருந்தார். அவர் பகுதி நேர வேலை செய்து டிப்ளமா கோர்ஸும் முடித்தார். அந்த நேரத்தில் அவங்க பெற்றோர் மரித்து போனார்கள் ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தமாக. அப்பொழுது அவர்களுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து அவர் வீட்டை, அவருடைய இடத்தை பறித்து கொண்டார்கள். அவரை ஏமாற்றி வீதியிலே அனுப்பினார்கள். நடுத்தெருவில் வந்து நின்றார். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பஸ் ஏறி கோயம்புத்தூருக்கு வந்தார். அங்கே ஒரு மடத்தில் வந்து இரவு படுக்கலாம் என்று வந்த பொழுது அந்த நேரத்தில் தான் கொரோனா டைம், அந்த கொடிய வியாதி இருந்தது நிமித்தமாக அங்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்ப புறப்பட்டு சென்றார். அவர் நாமக்கல்லே வசித்து கொண்டிருந்தார். அதற்காக ஒரு பஸ்ஸில் ஏறி போய்கொண்டிருந்த பொழுது அவர் மனதில் இது ஓடிக்கொண்டிருந்தது, நம்ம வீட்டுக்கு போய் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பதாக இவர்கள் எல்லாரும் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறார்கள் என்று அவங்க பேரெல்லாம் எழுத வைத்துவிட்டு சாக வேண்டும் என்று நினைத்தார். அந்த நேரத்தில் பாருங்கள், அவருக்கு எதிராக காருண்யா பஸ் ஒன்று கடந்து போனதை பார்த்தார். உடனே இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறி பெதஸ்தாவுக்கு வந்தார். உள்ள முதன்முறையாக ஒரு ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டார். அங்கு ஒரு ஜெப வீரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்க சரியாக அன்னைக்கு சொன்னாங்க, நீங்கள் இன்னைக்கு பூஜ்ஜியமாக வந்திருக்கலாம், ஆனால் உங்களை 100% ஆசீர்வதிப்பார் என்று அந்த பிரசங்கத்தில் கர்த்தருடைய வசனத்தோடு பேசினார்கள். அது அவரை மிகவும் தொட்டது. என்ன நமக்குன்னே அவங்க பேசுகிற மாதிரி இருக்குது என்று சொல்லி அங்கேயே 2 வாரம் இருந்தார். 350 ரூபாயோடு வந்து இறங்கினார். காசெல்லாம் செலவழிந்து போனது. கடைசியில் பாருங்கள், அந்த பெதஸ்தாவுக்கு வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய வழக்கை எடுத்து நடத்தின அந்த நீதிபதி அங்கே உட்காந்து அவர் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவங்க குடும்பமாக கோவை குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ இவரை பார்த்த உடனே, என்னப்பா நீ இங்கே வந்து உட்காந்துருக்க என்று கேட்ட பொழுது அவர் தன்னுடைய கதையெல்லாம் சொன்னார். உடனே அந்த நீதிபதி, நீ நாளைக்கே கோர்ட்டுக்கு வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அவர் கேஸை அவருக்கு சாதகமாக எழுதி கொடுத்தார். இன்றைக்கு அவருக்கு வீடு இருக்கிறது, அவருடைய நிலம் இருக்கிறது, அவருக்கு திருமணமும் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்பவர் யாரென்றே தெரியாமல் வந்த இவர் இன்றைக்கு குடும்பத்தோடு தன்னுடைய வீட்டிலே குடியிருக்கிறார்.
அதுபோல் உங்களுக்கும் கர்த்தர் வழக்காடுவார் பிரியமானவர்களே. உங்கள் வீட்டை, உங்கள் நிலத்தை அபகரித்து உங்களை நடு வீதியில் தள்ளி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. உங்களோடு வழக்காடுகிறவர்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு வழக்காட போகிறார். கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். கட்டாயம் இன்றைக்கு ரட்சிப்பு வரும் பிரியமானவர்களே. நம்பிக்கையோடு இருப்பீர்களாக. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சங்கீதம் 44:26 பார்க்கிறபடி எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று கேட்பது தான் பிரியமானவர்களே. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பர்வதத்திற்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அதை நாம் ஆதியாகமம் 1:1 முதல் 24 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் பார்க்கிறோம். கொலோசியர் 1:16 இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த உலகத்தையும் வானத்தையும் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒத்தாசை கட்டாயம் வரும் பிரியமானவர்களே. அஜய் மிட்டா என்ற ஒரு தம்பதியினர் அப்படி தான் ஆண்டவரை தேடினாங்க. அவங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுக்கு வயது 40-45. அதனால் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று. 10 வருஷத்திற்கு அப்புறம் எடுத்த பொழுது ஒரு குழந்தை உருவானது. 6 மாதத்திற்கு பிறகு அதில் ஒரு காம்ப்ளிகேஷன். டாக்டர் அந்த குழந்தையை அபார்ட் பண்ணி எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். மிகுந்த வேதனை, ஆசையோடு அந்த குழந்தை வயிற்றில் சுமந்த அந்த தாய் கதறி அழுதார்கள். அப்போது புக்காரா என்ற அந்த இடத்துல, அவங்க இருந்த இடத்துல இயேசு அளிக்கிறார் கூட்டம் நடந்தது 2020 வருஷத்தில். அப்போது அவங்க அங்கே வந்திருந்தாங்க. முதல் நாள் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த ஜெப நேரம் வந்த பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்காக நான் விசேஷமாக ரொம்ப நேரம் ஜெபித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Today, Lord Jesus, प्रभु यीशु as they go back home, जब वो वापस घर को जाएंगे, let them see a miracle, Lord. ओ प्रभु चमत्कार को वो देखने पाए, Build their family उनके lives. परिवार को बना परमेश्वर, Lord, give them a child. उनको संतान दे। Thank you, Jesus. धन्यवाद यीशु, Thank you, धन्यवाद Jesus. यीशु, For you are doing a miracle क्योंकि even now. आप अभी भी चमत्कार को कर रहे हैं। Just believe. அந்த நேரத்தில் இவங்களும் ஆண்டவரே எங்களையும் நினைத்தருளும் என்று ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரே வருஷத்தில் அந்த சகோதரி மீட்டா கன்சீவ் ஆகி ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு எரிக்கா ஹேனா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அழகான ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவளுக்கு 4 வயது. என்னுடைய பேத்தியை போல அவளும் 4 வயது பிள்ளை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் ஒத்தாசை உங்களுக்கு கட்டாயம் இன்றைக்கு அனுப்ப போகிறார். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம அனைவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். கர்த்தர் அருமையாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் உங்க நடுவில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே ஒரு விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் தேவாலயத்திற்கு ஓடி வருகிறீர்கள். இந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய அக்கினியை ஊற்ற வந்திருக்கிறார். அக்கினியை ஊற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மீது கர்த்தர் நினைவா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே இருந்த அதே தேவன் உங்கள் மீதும் இறங்குகிறார், உங்கள் மீதும் இறங்குகிறார். தம்முடைய பிரியத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியம்.
என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாக இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். ஹல்லேலூயா. உங்க கண்களை இயேசுவுக்கு நேராக ஏறெடுப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கும் இறங்கும் அப்பா, எனக்கும் இறங்கும் சுவாமி. எங்க வீட்டுக்கும் ரட்சிப்பை அனுப்பும், எங்க வீட்டுக்கும் ரட்சிப்பை அனுப்பும் என்று கேட்பீர்களா? இன்றைக்கும் கதறிக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார், கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது, உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்கிற அற்புதங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு உங்களிடத்திலே ஓடி வர போகிறார்கள், கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள், கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப் என்ன என்று தெரியாமல் இங்கு வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த சகோதரர் தங்கராஜை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வந்திருக்கிறார், கட்டி எழுப்ப வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. பூஜ்யமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு 100% ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்புங்க பிரியமானவர்களே, நிரம்புங்க, நிரம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்பொழுது பொறுப்பெடுப்பீராக, இப்பொழுது பொறுப்பெடுப்பீராக. உடைய வல்லமை இறங்குவதாக. அப்பா, குழந்தை இல்லாமல் சுமக்க பலன் இல்லாமல் வந்திருக்கிற நமது பிள்ளைகளின் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எத்தனை வருஷங்கள் இதற்காக காத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கர்ப்பங்களிலே உம்முடைய கரம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஐயா, உமது பிள்ளைகள் ஒரு குழந்தையை சுமக்கட்டும்ப்பா. காலியாக இருக்கிற கர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது ஒரு குழந்தையை சுமக்கட்டும், ஒரு குழந்தையை சுமக்கட்டும். மருத்துவர்கள் முடியாது என்று வந்த நிலைமையிலையும் ஆண்டவரே, எமது பிள்ளைகள் கன்சீவ் ஆகட்டும்ப்பா, கன்சீவ் ஆகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இப்பொழுது அவர்கள் கர்ப்பங்களுக்குள்ளே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Let your children conceive miraculously, miraculously. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. தலையிலே அதே போல கட்டிகளோடு, சரீரத்திலே கட்டிகளோடு வந்திருக்கலாம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக, உம்முடைய ஜீவன் அவர்கள் மீது இறங்குவதாக. கட்டிகள் கரைவதாக, கட்டிகள் கரைவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். growth எல்லாம் கரைந்து விழுகிறது. எங்கெங்கு growth இருக்கிறதோ, பாயில்ஸ் இருக்கிறதோ, புண்கள் இருக்கிறதோ, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதோ எல்லாம் கரைந்து பட்டு போகிறது, பட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறைவதாக. டியூமர்ஸ், கேன்சர்ஸ் எல்லாம் கரைந்து போவதாக.
எல்லா கேன்சர் கிருமிகளும் மறைத்து போகட்டும், செத்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மது பிள்ளைகள் உயிரோடு எழும்பட்டோப்பா. அவர்கள் வெகு நாட்கள் வாழ வேண்டும் சுவாமி, வாழ வேண்டும்ப்பா. உம்முடைய ஜீவன் இறங்குவதாக, உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. அவர்களுக்காக நீர் உயிரையே கொடுத்தீர் என்பதை நிரூபிக்கும்படியாக மது பிள்ளைகளை சுகமாக்கும். நீர்தான் அவர்கள் சரீரத்தை உருவாக்கினவர் என்பதை நிரூபிக்கும்படியாக மது பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா ஃபைப்ராய்ட்ஸும் கரைந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓவரியில இருக்கிற கட்டிகள் கரைந்து போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வாலிப பிள்ளைகளுக்கு கூட அந்த நிலைமைகள் இருக்கலாம்ப்பா. கர்ப்பப்பைகள் பலவீனமாக இருக்கலாம். பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக, தொட்டு சுகமாக்குவீராக. எல்லா காம்ப்ளிகேஷனும் இன்றைக்கு மறைந்து போவதாக. கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோமே, ஒத்தாசை வரும் என்று பார்த்தோமே. ஒத்தாசையை அனுப்புவீராக, ஒத்தாசையை அனுப்புவீராக. இன்றைக்கு மது பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருவதாக. இன்றைக்கு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அத்தனைக்கும் நீர் பதிலை கொடுப்பீராக. பொருத்தனையோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம்ப்பா. அந்த பொருத்தனையின் ஜெபத்திற்கு பதிலை அனுப்புவீராக, பதிலை அனுப்புவீராக. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. யோனாவுக்கு இறங்கினவர், கானானிய ஸ்திரீக்கு இறங்கினவர், மது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா கெட்ட பழக்கங்களும் அவர்களை விட்டு எடுத்து போடப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் பாவங்கள் அற அவர்களை கழுவுவதாக, கழுவுவதாக, முழுவதுமாக கழுவுவதாக. கழுவி சுத்தம் பண்ணுவீராக, கழுவி சுத்தம் பண்ணுவீராக. உம்முடைய ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனிமேல் உமது பிள்ளைகள் தனிமையாக போராடக்கூடாது சுவாமி. நீர் கூட நிற்பீராக, நீர் கூட எழுந்து நிற்பீராக. உம்முடைய கேடகத்தை, உம்முடைய பட்டயத்தை பிடித்து கொண்டு எழுந்து நிற்பீராக, எழுந்து நிற்பீராக. பயங்கரமான பராக்கிரமசாலியாக எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமது பிள்ளைகள் செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெருக்கத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.